ஒன்று சொல்கிறேன், அம்மாங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய டே வரும் இல்லையா? இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே வரும், தீபாவளி வரும், கிறிஸ்மஸ் வரும். இது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவானது இல்லை, எல்லோரும் கொண்டாடுறது. ஆனால் நமக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு டே வரும். அது என்னது? நம்மளுடைய பர்த்டே. அன்றைக்கி தான் நம்ம அப்படியே ஹீரோ மாதிரி இருப்போம், அன்றைக்கி தான் நம்ம ஹீரோயின் மாதிரி இருப்போம். அப்படி நம்ம தான் அதிகமாக மேக்கப் போட்டிருப்போம், புது ட்ரெஸ்லாம் போட்டு எல்லாருக்கும் சாக்லேட் கேக்லாம் கொடுப்போம். அன்றைக்கி தான் மேம்கிட்ட வந்து ரெக்கார்ட் ஷீட் கொடுக்காட்டி கூட, ஏன் ரெக்கார்ட் ஷீட் கொடுக்கல, எனக்கு இன்றைக்கி பர்த்டே மேம், சரி உன்னை நாளைக்கு திட்டுறேன் போ அப்படி சொல்லுவாங்கள்ல. அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, என்ன செஞ்சாலும் அக்செப்டட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸில் நம்ம பேரை போட்டு, தேவதைக்கு பிறந்த நாள், ஒரு பூவுக்கு பிறந்த நாள், தேவதை வம்சம் நீயோ அப்படிலாம் போட்டு பாட்டெல்லாம் வைப்பாங்க. வைக்கலாட்டி நம்ம அவங்க கூட சண்டை போடுவோம். உன் பிறந்த நாளுக்கு மட்டும் நான் வச்சேன், நீ வச்சு அன்னியெல்லாம் ஒரு மனுஷி சீத்து அப்படின்றோம் சொல்லுவோம்ல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பர்த்டே ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. நைட்டு 12 மணிக்கே ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஷ் பண்ணுவாங்க. யார் யார் விஷ் பண்ணலைங்கிறதுல நம்ம மறுநாள் நோட் பண்ணி போய் காண்டாவோம். இதெல்லாம் நடக்கும்ல. ஆனால் அந்த பர்த்டேன்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் டே, நமக்குன்னு உள்ள டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நாள், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிற நாள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற நாள் அப்படின்னா நம்மளுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்றைக்கி அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட் செய்வாங்க, இல்லைனா கடையில் வாங்கி தருவாங்க, இல்லைனா காலையிலேயே போய் நீங்கள் எந்திக்காட்டி கூட அவங்க போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு உங்களுக்கு அந்த திருநீர் கொடுப்பாங்க, இல்லைனா அவங்க ப்ரேயர் பண்ண விஷஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிற, அதிகமாக மகிழ்ச்சியாக இருக்கிற, அதிகமாக சிரித்து கொண்டு இருக்கிற அந்த பிறந்த நாளில்தான் உங்கள் அம்மா அதிகமாக அழுதார்கள், உங்கள் அதிகமான வலியை சுமந்தார்கள். அந்த நாளில் தான் உங்கள் அம்மா உயிரை விட்டு உயிரை தாங்கினார்கள். நீங்கள் பிறந்த நாளில் யாராவது யோசிச்சு என்னைக்காக பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பிறந்த அன்னைக்கு இந்த பூமிக்கு நீங்கள் வரும்போது தான் உங்கள் அம்மா அவங்க வாழ்க்கையிலே அதிகமாக அழுதாங்க, உங்கள் அம்மா வாழ்க்கையிலே அதிகமாக வலியை சுமந்தாங்க. இந்த பிரசவ வலியை எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரே நேரத்தில் 20 எலும்பை முறிச்சா எப்படி வலிக்கும்? ஒரு எலும்பு முடித்தாலே நம்ம அதோட சோழி முடிஞ்சு போவோம். 20 எலும்பை ஒரே நேரத்தில் முறிச்சா எப்படி வலி வரும்? அதுதான் அம்மா தாங்கிய பிரசவ வலியின் வேதனை. நம்ம அறிவியலாளர்கள் ஒவ்வொன்றையும் ஒரு அளவையால் குறிக்கிறாங்க. இப்போ கரண்ட் என்ன சொல்கிறாங்க? வாட்ஸ், 200 வாட்ஸ், 300 வாட்ஸ், வாட்ஸாக சொல்கிறாங்க. இந்த சவுண்டை டெசிபலாக பிரிக்கிறாங்க. 200 டெசிபலுக்கு மேலே நம்ம காது கேட்க முடியாது. இந்த நிலநடுக்கம் வந்தால் 5.6 ரிக்டர், 7.2 ரிக்டர், இதுக்கு மேலே ரிக்டர் வந்ததுன்னா பூமி உள்ளே போயிடும். இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு அளவையால் அறிவியலாளர்கள் அளக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம தாங்கக்கூடிய வலி இருக்கு இல்லையா, வேதனை, அதையும் ஒரு அளவையால் அளக்குறாங்க. எத்தனை டெல்லுன்னு அளக்குறாங்க. ஒருத்தவங்களை குத்தும்போது ஒரு வலி வலிக்கும், மண்டையில் கொட்டும்போது ஒரு வலி வலிக்கும், கத்தி எடுத்து நச்சுன்னு